இந்த வீடியோவில் இந்த வீக் லைவ் டெஸ்ட் அதாவது 22-23 ஆகஸ்ட் RBE லைவ் டெஸ்ட் SSC CGL மேக்ஸ் சொல்யூஷன் பார்க்கலாம். 6% went to a hotel to have their meals. 5 of them spent 30 rupees each on their meals. 6th person spent 50 more than the average expenditure of all the 6. What was the total money spent by all the persons? அதாவது மொதல் 6 பேர் போகிறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. 5 பேர் 30 ரூபா, ஒவ்வொருத்தரும் 30 ரூபா பே பண்ணுறாங்க. அதாவது 5 பேர் சேர்ந்து 150 ரூபா. 6வது ஆள் என்ன பே பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அந்த எக்ஸுங்கிறது என்னதுன்னா இந்த மொத்தம் 6 பேரும் சேர்ந்து பே பண்ண ஆவரேஜில் இருக்குல்ல, ஆவரேஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் கூட 50 அதிகமாக போட்டால் அதுதான் எக்ஸு. x is equal to y plus 50. y தான் ஆவரேஜ். y ஆவரேஜ்னால் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். அப்போது x is equal to y plus 50. xக்கு பதிலாக y plus 15 போடுவோம். ஸோ 200 plus y equal to 6y. அப்போ 5y. அப்போ y is equal to 40. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? டோட்டல் மணி ஸ்பெண்ட் ஆன் பை ஆல் த பர்சன்ஸ். அதாவது டோட்டல் மணி எவ்வளோ? 150 plus 50 plus y. அப்போ எவ்வளோ? 200, 240. 240 ரூபா எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் 240 ரூபான்னா ஆவரேஜ் என்ன வரும்? 60. 60ல் 50 ஆட் பண்ணால் எவ்வளோ? 110. 110 தான் அந்த 6வது ஆள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. 110 கிடையாது ஆக்சுவலாக. அந்த 6y மொத்தம் 6 பேர்னால் ஆவரேஜ் வந்து 40, 60 கிடையாது, சாரி. ஸோ டோட்டலாக 90 தான் அந்த 6வது ஆள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் எவ்வளோ? 150, 240 வந்துருச்சு. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இது போர்ட்மாஸ் ரூல் படி போடணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு, அப்புறம் ஆஃபில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பண்ணணும். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். 2 இடத்துல டிவிஷன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ரைட் டிவிஷன் அடுத்து பண்ணணும். அந்த மாதிரி தான் ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து ரைட் ப்ராக்கெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே இந்த ப்ராக்கெட்டு, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி வருது பாருங்கள், இது வந்து ஓவராலாக இருக்குது. அதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். 6 - 5 1 into 2. 7க்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் வருது. இப்போ 7 into 1 வரும், into 2. ஸோ 7 into 2 14. 14 minus 14 0. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது 0 ஆயிரும். அது டிவைடட் பை 37 போட்டோம்னா அதுவும் 0 தான். அப்போது 8 into 0 என்ன வரும்? 8 into 0 0. ஸோ டோட்டலாக இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 0 ஆயிரும். 7 plus 0 7 தான். ஸோ 2 into 7 எவ்வளோ? 14. 22 minus 14 8. Find the maximum and minimum values of sin theta. ஆக்சுவலாக sin thetaவோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ என்ன? -1 + 1. இதுதான் மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. எப்படி? sin 180 டிகிரி போட்டோம்னா -1 வரும். -1 அதே மாதிரி தான் sin 180 டிகிரி போட்டோம்னா sin 90 + 19 வரும். அப்போது cos 90 இது. அப்போது இது வந்து sin 90 + 90. அப்போது cos 90 டிகிரி அப்படின்னா இது 0 ஆயிரும். இது 0. ஸோ 180 டிகிரி 0 ஆயிரும். sin 270 டிகிரி தான் -1. sin 270 டிகிரி -1. sin 90 டிகிரி +1. அதே மாதிரி sin 360 டிகிரி 0. ஸோ இருக்கிறதுலே வந்து கம்மி வந்து -1, அதிகம் வந்து +1. அப்போது sin -1 என்ன வரும்? -sin 1 வரும். அதே மாதிரி sin 1 என்ன வரும்? sin 1. ஸோ இது ரெண்டும் தான் மேக்ஸிமம் 1, மினிமம் 1, 2 ஆட் பண்ணால் 0. சுதீருங்கிறவர் 960 ரூபீஸ் கொண்டு போகிறாரு. 20% ரேட்டு குறைஞ்சதுனால 6 கிலோ சுகர் அதிகமாக வாங்குறாரு. இதை வந்து எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது 10 ரூபா ப்ரைஸ் இருந்த சுகரோட ப்ரைஸு 8 ரூபாய் ஆகுது. அதாவது 20% குறையுது. அப்போது குவான்டிட்டி வந்து 8 வாங்கக்கூடிய இடத்துல 10 வாங்கலாம். அப்போ தானே இது மல்டிப்ளை பண்ண 80, இது மல்டிப்ளை பண்ண 80. ஸோ அமௌண்ட் வந்து ஈக்குவலு. இது குவான்டிட்டி, இது அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் ஈக்குவலு.
இப்போது இது வந்து 8லேருந்து 10 2 குவான்டிட்டி அதிகமாக வராங்களா, இந்த 2 தான் இங்கே 6 கிலோ 6 கேஜி. அப்போ ஒன்றுங்கிறது என்ன, ஒன்றுங்கிறது 3 கிலோ. ஆல்ரெடி இனிஷியலாக எவ்வளோ கிலோ வாங்கியிருப்பாங்க, 24 கிலோ வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த 80ங்கிறது என்னது, 960 ருபீஸு. இப்போது இங்கே 80லேருந்து 960 ஆகிறதுக்கு இன்ட்டு 12 பண்ணுறோமா, 8லேருந்து 24 ஆகிறதுக்கு இன்ட்டு 3 பண்ணியிருக்கோமா. அப்போது இங்கே இன்ட்டு 12 பண்ணுறோம், இங்கே இன்ட்டு 3 பண்ணியிருக்கோம். அப்போ இதில் இன்ட்டு 4 பண்ணியிருந்தா தானே நம்மளுக்கு இங்கே டேலி ஆகும். ஸோ 40 × 24 960. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி 24 கிலோ, இப்போ விலை குறைஞ்சதுனால 6 கிலோ அதிகமாக வாங்குகிறோம். ஸோ 30 கிலோ. இனிஷியல் விலை வந்து 40 ரூபா, இப்போது 20% விலை குறைஞ்சதுக்கப்புறம் 32 ரூபா. ரெடியூஸ்ட் ரேட் தான் கேட்குறாங்க. ஸோ 32. The greatest number which divides 2248 and 1761 to leave 3 and 1 respectively ரிமைண்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 14ஆல் எப்பயுமே டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஆட் நம்பர் வரவே வராது. ஏன்னா 14 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ எப்படியும் வந்து இந்த 14ஓட மல்டிப்புள் எல்லாமே ஈவன் நம்பராக தான் வரும். இந்த 8 கூட எந்த ஈவன் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ ரிமைண்டர் வந்து ஈவனில் தான் வரும். கண்டிப்பாக 3 வராது. அதே மாதிரி ஈவன் நம்பர் எதுவுமே வராது. அப்போ இப்போ 5 ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் 5 நம்ம போட்டோம்னா 2245 5ஆல் டிவைட் ஆகிரும். பேலன்ஸ் ரிமைனிங் என்ன 3 கரெக்டாக வந்துருச்சு. இது 1760 5ஆல் டிவைட் ஆகிரும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ ஆப்ஷன் 5 தான் ஆன்சர். Rohan has 1612 with him. He divided among his sons Piyush and Amit. ஓகே, இது கொஞ்சம் பெருசாக போகும், லாஸ்ட்டாக பார்ப்போம். 2a - b = 3. இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த வேல்யூவை எப்படி எழுதலான்னா 2a - b 2a + b, a - b a + b, a² - b² அப்படி வரும். இது தெரியும் நம்மளுக்கு, இது கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த 999 / 3 எவ்வளோ, 333. எப்படி, இது a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது, இது a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், a² + b² + ab. இந்த இடத்துல ஏங்கிறது 2a. அப்போது a² என்ன, 4a² + b² + abங்கிறது 2ab. இந்த இடத்துல ஏங்கிறது 2a, bங்கிறது இப்படி வந்துடும். இப்போது 2a + b தானே நம்மளுக்கு தேவை. இப்போ என்னென்னா 2a - b = 3. அதை ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா என்ன வரும், 4a² + 4b² - 4ab = 9 வருது. இப்போ இந்த இடத்துல இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ, 324 = 6ab. 6ஐ கேன்சல் பண்ணோம்னா 54. ab = 54. இப்போ நம்மளுக்கு இந்த a + b தானே தேவை. அப்போது 4a² இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, இது கூட +2ab போட்டோம்னா, இது கூட +2ab போட்டோம்னா நம்மளுக்கு 2a + b ஹோல்² ஃபார்மேட் வந்துடுதா. 2ab வந்து என்னது 108. 333யோட 108 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 441. 441 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 21. ஸோ 2a + b வந்து 21. 3 × 21 எவ்வளோ, 23. இல்லைன்னா இங்கே கூட இங்கே பாருங்களேன், 2a - b இது வந்து 3 மல்டிப்புளா. 3 மல்டிப்புள் இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, இது எதுவுமே 3 மல்டிப்புள் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். டூ ட்ரெயின்ஸ் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அதோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணக்கூடிய டைம் 18 செகண்டு. ஒரு ட்ரெயின் 250 மீட்டர் லாங், இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 ட்ரெயின் இப்படி போகுது, இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த லைன்லேருந்து கிராஸ் பண்ண ஆரம்பிக்குது. கிராஸ் பண்ணும்போது இது கிராஸ் பண்ணி போயிருச்சு, இப்படி போகுது, இப்படி போயிருச்சு, இப்படி வந்தது, இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்னன்னா 2 ட்ரெயினோட லென்த்து L1/L2 தான் டிஸ்டன்ஸு. ஸ்பீடு என்னன்னா 2 ஆப்போசிட்டாக வருது. அந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிடணும். 92 km/h. நம்மளுக்கு செகண்ட்ஸு டைம் கொடுத்துட்டாங்க. அப்போது இதை டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ ஸ்பீடை 5/18 மல்டிப்ளை பண்ணோம்னா m/s வந்துடும். இன்ட்டு டைம் போட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் என்னது, 2 லென்த்தும் ஆட் பண்ணது தான் டிஸ்டன்ஸு.
18 கேன்சல் ஆகும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 460. 460ல் ஒரு ட்ரெயின் 250, இன்னொரு ட்ரெயின் என்னவாக இருக்கும் 210 இருக்கும். அப்போ தான் டோட்டலாக 460 மீட்டர்னு வரும். இஃப் அட் இஸ் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் 2 years, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 44, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 46. வாட் இஸ் த பிரின்சிபல்? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 44. அப்போ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 22 இருக்கும், 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 23 இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல சாரி 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 22, 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 22, ஃபஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 22 தான் இருக்கும். செகண்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 22, செகண்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 24 இருந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டோட்டலாக இங்கே 44 இங்கே 46 வந்திருக்கு. இந்த 24ங்கிறது பிரின்சிபலில் 22 வந்து பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு. பேலன்ஸ் இருக்கிற 2 வந்து இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது 22ஓட இன்ட்ரெஸ்ட்டு தான் 2. அப்போது 2/22 இதுதான் நம்மளுக்கு இது இன்ட்டு 100, இதுதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். இப்போ வாட் இஸ் த பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. இந்த இடத்துல 22லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 2 ஆகுது. 22 வந்து 22ல் நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 2 வருது. இப்போது இந்த இடத்துல 22 இருந்துச்சுன்னா என்ன இதாக இருக்கும், டிவைடட் பை 11 போட்டால் தானே இது வருது. அப்போ இன்ட்டு 11 போட்டால் என்ன வரும் 242. இப்போ 242 தான் பிரின்சிபல். ஓகே, 242ங்கிற பிரின்சிபலில் 100/11% நம்ம போட்டோம்னா எவ்வளோ வருது 2000. பர்சன்டேஜுங்கும் போது கீழே டிவைட் பை 100 போடணும். அப்போ 22 இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, வால்யூம் ஆஃப் ரைட் ப்ரமீடுக்கு எப்பயுமே வால்யூம் 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. இந்த இடத்துல வால்யூம் வந்து 45√3ன்னு சொல்லிட்டாங்களா. பேஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஒரு சைடு. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்னது √3/4 × a², 6 × 6. ஹைட்டு தானே கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக மேலே இருக்கிறது இது போட்டுக்கலாம். √3 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 ஹைட் வந்து 15. மார்க் ப்ரைஸ் ஆஃப் அ சேரோட மார்க் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. ஷாப்கீப்பர் ஆஃபரிங் இட் ஃபார் அ டிஸ்கவுண்ட் 20%. ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியாக போகும், லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனுக்கும் காமன் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு x² - 221x + 110 = 0வா? இப்போது மல்டிப்ளை பண்ணால் 110 வரணும், ஆட் பண்ணால் -21 வரணும். அப்போது அப்படி வர இது என்ன 11 10 போட்டோம்னா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -21, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +110 வருது. அப்போது x = 11, x = 10. அடுத்து x², இது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்தோம்னா x² - x - 110 = 0. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -110, ஆட் பண்ணால் -1, 11 10 -11 +10 போட்டோம்னா இது வருதா. ஆட் பண்ணால் -1, மல்டிப்ளை பண்ணால் -110. அப்போ x = 11, x = -10, x = 11. இந்த ரெண்டு நேரத்தில் 11 தான் காமனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் த ஹையஸ்ட்? இதுதான் அதிகம். எப்படின்னா இது என்னென்னா 12/19 மாதிரி, இது 15/19 மாதிரி, அடுத்து 21/26 மாதிரி, அடுத்து 11/13. இதில் இது இந்த டிக் பண்ணது எல்லாமே 1க்கு கம்மியான வேல்யூ. இது 1 மட்டும்தான் 1ஓட அதிகம். ஸோ இதுதான் ஹையஸ்ட்டு. ஓகே, இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக என்னென்னா இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா a⁵ / 1/a⁵ a² / 1/a² + 1/a², a³ + 1/a³ -a + 1/a. ஓகே, இதை போட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இது எப்படி a³ + 1/a³ எப்படி கிடைக்கும்னா, சரி ஃபஸ்ட்டு a² + 1/a² என்ன 7² - 2. அப்போ என்ன 47. 7² - 2 அது எப்படின்னா, இதை நம்ம
a plus 1 by a whole square என்ன a square plus 1 by a square plus 2ab abனா a 1 by a கேன்சல் ஆயிரும் equal to 49 வரும். ஸோ இது 47 அப்படி தான் இது வந்துச்சு. a cube plus 1 by a cube எப்படி, அதாவது a plus 1 by a whole cube is equal to a cube plus 1 by a cube plus 3ab into a plus 1 by aன்னு வரும். இதுவும் கேன்சலாக. அப்போ இது வேணும்னா இதில் 3a plus 1 by a மைனஸ் பண்ணணும். இப்போது 3a இதை 7 க்யூப் பண்ணால் என்ன 343 மைனஸ் 3 into 7 எவ்வளோ 21. 343 மைனஸ் 21 322 வருது. மைனஸ் a ப்ளஸ் 1 by a அப்படின்னா எவ்வளோ 7. ஓகே, இந்த இடத்துல 7 into 2 என்ன 4 மைனஸ் 7 எப்பயுமே 4 மைனஸ் 7னா இந்த இடத்துல 14 வச்சுக்கிட்டோம்னாலும் பேலன்ஸ் 7 தான் வரும். 24 வச்சுக்கிட்டாலும் பேலன்ஸ் 17 வரும். யூனிட் டிஜிட் 7, யூனிட் டிஜிட் 2 இடத்துல 7 இருக்குது. அப்போது சரி, இங்கே 322 கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கோமா? ஆக்சுவலாக a cube ப்ளஸ் 1 by a cube அதுக்கு க்யூப் பண்ணால் 343 மைனஸ் 21 ஸோ 322 ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். 7 2s are 14 மைனஸ் 7 பேலன்ஸ் 7 தான் வரும். ஓகே, பேலன்ஸ் 7 இன்னொரு மைனஸ் 11 இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் 11னா 18 போடணும். ஆல்ரெடி மைனஸ் 7 இருக்குது, இங்கே மைனஸ் 11 மைனஸ் 18 வரும். மைனஸ் 18னா என்ன வரும்? 7 2s are 14னா 14 மைனஸ் 18. ஸோ யூனிட் டிஜிட் 4னா இப்போ 24னு வச்சுப்போம். அப்போது பேலன்ஸ் எவ்வளோ வருது? 6 வருது. 6ன்னா இது கிடையாது, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அப்போது இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 47 into 322 முதல்ல 300 மல்டிப்ளை பண்ணுவோம். 47 into 3 எவ்வளோ? 120 plus 20 141 14100. 300 மல்டிப்ளை பண்ணும்போதே 14,000 வந்துடுது. அடுத்து 22 into 47னா கண்டிப்பாக 14,000க்கு மேலே தான் வரும். அதுலேருந்து சொச்ச அமௌண்ட்டு தான் -18, கம்மியான அமௌண்ட்டு தான் -18. அப்போ கண்டிப்பாக 15,116 தான் வரும். வாட்டர் pouring into a cuboidal reservoir at a rate of 70 liters per minute. வால்யூம் ஆஃப் த ரிசர்வாயர் வந்து 168. டைம் என்ன, அது ஃபில் ஆகிறதுக்கு டைம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது வால்யூம் வந்து இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, மீட்டர் க்யூப்பில் கொடுத்துட்டாங்க. 1 meter cube is equal to 1000 liter. அப்போது எவ்வளோ லிட்டர்ஸ் டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 70 லிட்டர் அந்த ரேட்டில் வந்து ஃபில் ஆகுது. அப்போது இதை டிவைடட் பை 70 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 2400 2400 மினிட்ஸ். ஹவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ டிவைட் பை 60 போட்டோம்னா 40 hours. பாப்புலேஷன் ஆஃப் எ டிஸ்ட்ரிக்ட் வந்து இவ்வளோ, அவுட் ஆஃப் விச் இவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க. 31% ஆஃப் பாப்புலேஷன் லிட்ரேட்டு, 31% ஆஃப் த மேல்ஸும் லிட்ரேட். அப்போ ஃபீமேல்ஸ்லேயும் 31% தான் லிட்ரேட்டாக இருப்பாங்க. அதாவது டோட்டலும் 31% லிட்ரேட்டு, மேல்ஸ்லேயும் 31% லிட்ரேட்டு, ஃபீமேல்லேயும் 31% இருந்தால் தான் அது ஈக்குவலாக வரும். அது எப்படின்னா இப்போது 335,000 தானே டோட்டல், அதில் 31% இங்கே எவ்வளோ? 31 into 3350 தான் 31%. மேல்ஸில் 31% எவ்வளோ? 2140 into 31 தான் 31%. ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? பேலன்ஸ் எவ்வளோ? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் பேலன்ஸு. ஸோ 000 21 121. ஸோ இதில் 31%. அப்போது இது ஈக்குவலாக இருந்தால் நாம் அசஸ் பண்ணது கரெக்டு. அப்போது 2140 31 காமன் எடுத்து 2140 இது ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 3350 வருது. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலாக. இப்போ 31% சொன்னது கரெக்டாக. எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. 10 வாங்கினா 6 ஃப்ரீங்கிறாங்க. அப்படின்னா என்ன? 10 வாங்கியிருக்கோம், 16 நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதாவது இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா, 16 ஐட்டம் வாங்கி 10 ஐட்டமோட விலையை கொடுத்துட்டு வரோம். இப்போ 16 ஐட்டம் வந்து 160 ரூபான்னு வச்சுப்போம்.
10 ஐட்டமை மட்டும் வாங்கினா 100 ரூபா. 160 ரூபா கொடுக்குற இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டு வந்தால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 60 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இல்லை? 160 ரூபாவில் 60 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது 1/16 ஆக்சுவலாக இந்த 100லாம் போட தேவையில்லை. 1/16 நாம் 6.25 எழுதுவோம். அப்போது 6 × 6.25 எவ்வளோ? 37.5. இது லாஸ்ட்டாக பார்ப்போம், கொஞ்சம் பெருசாக போதாட்டிருக்கு. A started a business with a capital of 54,000. பியும் சியும் 4 மாதம் 6 மாதம் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த இயர் எண்டில் என்ன ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை 1:4:5 ரேஷியோவில் பிரிச்சுக்குவாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபிட்டல்ஸ் இன்வெஸ்டட் பை பி அண்ட் சி. பியும் சியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஏ பி சி இவங்க 3 பேர்த்துக்கும் எப்படி எந்த ரேஷியோவில் ப்ராஃபிட் பிரியும்னா, அவங்க கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்காங்க ப்ளஸ் மல்டிப்ளைட் பை அவங்க எவ்வளோ டைம் வந்து இன்வெஸ்டடாக இருந்திருக்காங்க பிஸ்னஸில். அப்போது ஏ வந்து 54,000 போட்டிருக்காரு, 12 மாதம் முழுசாக இருக்கிறாரு. பி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எவ்வளோ மாதம் இருக்கிறாரு? 8 மாதம் இருக்கார். ஏன்னா 4 மாதம் கழிச்சு வரும்போது 8 மாதம் இருப்பாங்க. அப்புறம் சியோட கேபிட்டல் ஒயின்னு வச்சுப்போம். 6 மாதம் கழிச்சு வருவார். அப்போ பேலன்ஸ் 6 மாதம் இருப்பார் பிஸ்னஸில். இவங்களோட ரேஷியோஸ் வந்து 1:4:5. இப்போ 1:4. இப்போ A by B = 1/4. அப்போது 54,000 × 12 / x × 8 = 1/4. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம்னா x = 6 × 54,000 வரும். x = 6 × 54,000. அப்போ கேபிட்டல் பியோட கேபிட்டல் 6 × 54,000. சியோட கேபிட்டல் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி தான். இப்போது ஏவியும் சியும் கம்பேர் பண்ணணும். இது 1:5 இருக்குது. அப்போது 54,000 × 12 / x × 6 = 1/5. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 5 இங்கே வரும், 6 54 × 10 y × 6 சாரி. இப்போது சியோட கேபிட்டல் 10 × 54,000. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 10 - 6 4. 4 × 54,000 தான் டிஃப்ரென்ஸ். 4 × 54 எவ்வளோ? 216. இப்போ ஆப்ஷன் ஏ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 20 டிகிரி. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா tan 60 - θ, அடுத்து tan θ, அப்புறம் tan 60 + θ = tan 3θ. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் வீடியோஸ் ஃபார்முலா வீடியோவில் பார்த்துருப்போம். டெரிவேஷனோடு நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இந்த tan 60 - θ இந்த இடத்துல தீட்டாங்கிறத நம்ம வந்து 20 டிகிரின்னு வச்சுப்போம். தீட்டாங்கிறத 20 டிகிரின்னு வச்சுட்டா இது என்ன வரும்? tan 20 டிகிரி, அடுத்து tan 40 டிகிரி, இது tan வந்து tan 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது என்ன வரும்? 60 + 20 tan 80 டிகிரி. இப்படி வருமா? இது வந்து = tan 3θ. 3 × 20 என்ன? tan 60 டிகிரி. அப்போது இது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் tan 60 டிகிரி வரும். ஆல்ரெடி இன்னொரு tan 60 டிகிரி இருக்குது, tan squared 60 டிகிரி. tan 60 டிகிரிக்கு என்ன? √3. √3 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆப்ஷன் 3. 2 pillars A and B of same height are on opposite side of the road. ஓகே, ரோடு இப்படி இருக்குது. பில்லர்ஸ் A B இங்கே இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பில்லர்ஸும் ஈக்குவல் சேம் ஹைட்டுன்ட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நடுவில் 40 மீட்டர் வைடு. ஓகே, angles of elevation of top of the pillars A and B are 30 degree and 40 degree at a point on the road between the pillars. அதாவது between the pillarsல இங்கிருந்து டாப் ஆஃப் த பில்லருக்கு நம்ம angle of elevation போட்டோம்னா ஒன்று 30 டிகிரி இருக்குது, இன்னொன்று 45 டிகிரி இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே வந்து இப்போ 30 டிகிரிக்கு என்ன ரேஷியோ வரும்? 30 டிகிரிக்கு √3 1/2, 45 டிகிரிக்கு 1/2.
இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்டு ரெண்டுக்குமே ஈக்குவலாக இந்த இடத்துல ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த ரேஷியோவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த பாட்டமில் இது வந்து √3, இது வந்து 1. அப்போது ஹைட்டு வந்து 1. இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். 1 + √3 வந்து 40 மீட்டர். அப்போது என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் பில்லர் ஏ. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ஃபுட் ஆஃப் பில்லர் ஏ. ஏலேருந்து பில்லர் ஏக்கு என்ன டிஸ்டன்ஸு, √3. அப்போது 1 + √3 40 மீட்டர்னு தெரியுது. √3 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 1 வந்து என்னது, 40 / √3 + 1. அப்போ √3 என்னது, 40 √3 / √3 + 1. இதை ஃபேக்டரைசேஷன் ரேஷனலைஸ் பண்ணோம்னா √3 - 1 √3 - 1 மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே டினாமினேட்டர் √3 + 1 √3 - 1 a² - b² ஃபார்மேட்டில் வருமா. இப்போது இது என்ன வரும், 3 - 1 2. 2 மேலே கேன்சல் ஆச்சுன்னா 20 ஆகும். 20 √3 √3 - 1 √3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 23 - √3. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. எவ்ரி ப்ரைம் நம்பர் இஸ் ஆட், தப்பு. ஏன்னா 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், 2வும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர், ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, மீதி எல்லாமே ஆடு தான். ஸோ எவ்ரி ப்ரைம் நம்பர்னு கொடுத்ததுனால இது ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஆட், இதுவும் தப்பு. ஆட் இன்ட்டு ஆட், இப்போ 3 × 5 வேணாம் போட்டால் அது வந்து ஒரு ஆடு வரும். இப்போ 2 × 5 போட்டால் 10ங்கிறது ஈவன் நம்பர். ஓகே, அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நீதர் 1 or 2 தான் கரெக்டு. ஓகே, ராம் வந்து 65 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். ரீனானால 104 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். ஷியாமோட ஹெல்ப்னால 3 பேர் சேர்ந்து 13 நாளில் இந்த வேலையை முடிக்க முடியும். இது 5 × 13, 8 × 13. ஓகே, எல்லாமே 13 மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னது, 40 × 13 தானே. அப்போது டோட்டல் ஒர்க்காக இதை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ராமோட எஃபிஷியன்சி, ராம் வந்து 5 × 13 தான் அவரோட டைமு. ஸோ ஒர்க் டிவைடட் பை டைம் போட்டால் தான் எஃபிஷியன்சி கிடைக்கும். ராமோட எஃபிஷியன்சி இந்த இடத்துல என்னது, 8. ரீனாவோட எஃபிஷியன்சி 5. ராமோட எஃபிஷியன்சி, ரீனாவோட எஃபிஷியன்சி, அடுத்து ஷியாமோட ஹெல்ப்பில் 3 பேர்த்து சேர்ந்து கம்பைன்ட் எஃபிஷியன்சி எவ்வளோவா இருக்கும், 13 இங்கே இருக்கா, இதோட டிவைட் பை 13 போட்டோம்னா 40. அப்போ ராம் + ரீனா + ஷியாம் 3 பேர்த்துக்கு சேர்த்து 40. அப்போ ஷியாமோட மட்டும் என்ன வரும், 80யும் 5யும் 40 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 8 + 5 13. 13 40லேருந்து மைனஸ் பண்ணோம்னா ஷியாமுக்கு 27 வரும். இப்போது ஷியாம் மட்டும் 27/80 ஆஃப் த சேம் ஒர்க் அதை கம்ப்ளீட் பண்ணால், அதாவது டோட்டல் ஒர்க்கில் 27/80 போட்டோம்னா அந்த ஒர்க்கை ஷியாமால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஷியாமோட எஃபிஷியன்சி 27. 13/2 6.5 days ஆகும். ஓகே, ரேடியை ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் காமன் கார்டு கேட்குறாங்க. கார்டுனா ஒரு சர்க்கிளில் 2 செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறது தான் கார்டு. 2 செக்மெண்ட்ஸ், மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்ட். இருக்கலே லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் வந்து டயாமீட்டர் ஈக்குவல் ஹவுஸாக பிரிக்கும். 2 செக்மெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் சர்க்கிளில். இப்போது இந்த 2 சர்க்கிளும் பார்த்தாலே தெரியுது, ஏன்னா 2 சர்க்கிளோட சென்டர்ஸ் ரேடியை ஆட் பண்ணோம்னா 63 வருது. சென்டர்ஸுக்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 45 சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 45, இந்த ரேடியஸ் 27, இந்த ரேடியஸ் 36. இங்கே இப்போ நான் போடுற லைன் இருக்குல்ல, ஏபின்னு வச்சுப்போம். இந்த ஏபி தான் காமன் கார்டோட லென்த்து, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை சின்னு வச்சுப்போம், இது மிட் பாயிண்ட்டாக வரும். ஏசி ஈக்குவல் டு சிபி. இது இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இது டின்னு வச்சுக்கலாம், இது ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ டிஇவோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 45 சென்டிமீட்டர். இப்போது டிசியோட வேல்யூவை நாம் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிஇயோட வேல்யூவை 45 - எக்ஸ்ன்னு வச்சுப்போம் கால்குலேஷன் பர்பஸ்க்காக. இப்போது நம்ம ஏசி கால்குலேட் பண்ணோம். ஏசி வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கும் காமன். இப்போது ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஏசி இந்த இடத்துல இருக்கா, டிசியோட வேல்யூ எக்ஸ், இது 27. அதே மாதிரி
இந்த இடத்துல இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிஇ. இந்த இடத்துல இது வந்து 45 மைனஸ் எக்ஸ், இது 36. இப்போ ஏசி ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கில் ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 27 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கில் ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 36 ஸ்கொயர் மைனஸ் 45 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போது அது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 45 ஸ்கொயர்னா என்ன? 25. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 90x, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் வருது. இப்போது இந்த ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 27 ஸ்கொயர் பண்ணோம்னா 784 வரும். அடுத்து 784 இல்லை 729 வரும். 729 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர்டு என்னது? 36 ஸ்கொயர்டு 1296 மைனஸ் 225 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 90x. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இந்த 1296 மைனஸ் 2025 429 729 வருது. ஸோ 729 729 வருது, மைனஸ் 729 வருது. அப்போ அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 729. இப்போ ரெண்டு இடத்துல 729 இருக்குது. 2 × 729 ஈக்குவல் டு 90x. இப்போது இது வந்து என்ன? இப்போ 10 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 81. ஓகே, ஸோ 2 × 81 16. x is equal to 16.2. இப்போது ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 27 ஸ்கொயர் மைனஸ் 16.2 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் மைனஸ் 16.2 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இதை வந்து 27 ஸ்கொயர்டுங்கிறது என்னது? 729. 16.2 16 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். 16 ஸ்கொயர் வந்து 256. 729 மைனஸ் 256 என்ன வரும்? 347 வரும். 473. இப்போ இதை வந்து 16 வந்து நம்ம இப்படி நம்ம மைனஸ் 256 நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம். 16.2 473 வருதா? இப்போ இந்த 473ங்கிறது ஏசி ஸ்கொயர்டு. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வேல்யூ வரும்? 473 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இப்போ எப்படியும் வந்து 473க்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 256க்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 16.2 16 ஸ்கொயர்டு தான் 256 எடுத்துருக்கோம். அப்போ 16.2னா 256ஓட அதிகமாக இருக்கும். இந்த 473ங்கிற வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும் ஏசி ஸ்கொயர்டு. அப்போ 473க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ்லாம் என்னது? இப்போ 484ங்கிறது 22 ஸ்கொயர்டு. இப்போ 22க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது ஏசி வந்து 22க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது 2 × ஏசி எவ்வளோ? 2 × ஏசி 44க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இந்த வேல்யூ தான். இன்னும் 150 மீட்டர் ரேஸ் ஆர் பீட்ஸ் எஸ் பை 6 மீட்டர்ஸு. அப்போது 150 மீட்டர் ரேஸில் ரெண்டு பேரும் ஆரும் எஸ்ஸும் கலந்துக்கிறாங்க. அப்போது ஆர் வந்து 150 மீட்டர் ஓடக்கூடிய டைமில் எஸ்னால் 144 மீட்டர் தான் ஓட முடியுது. அப்போது ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்பீடு ரேஷியோ எப்படி இருக்கும்? 25:24. ஏன்? டைம் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டு. எப்பயுமே ஸ்பீட் இன்டூ டைம் தான் டிஸ்டன்ஸாக. டைம் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் ப்ரொபோர்ஷனல் ஆயிரும். அப்போது டிஸ்டன்ஸை நம்ம வந்து ரேஷியோ எடுத்தோம்னா அது ஸ்பீடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பேர்த்தோட ஸ்பீட் ரேஷியோ 25:24 வருது. இப்போ 250 மீட்டர் ரேஸில் ஆர் வந்து எஸ்ஸை 2 செகண்ட்ஸில் பீட் பண்ணுறாங்க. ஆர் வந்து எஸ்ஸை எப்படி 2 செகண்ட்ஸில் பீட் பண்ணுவாங்க? இப்போ 25:24 ஸ்பீடுன்னு வச்சுக்குவோம். ஆர் வந்து 250 மீட்டர் ரேஸை 250/25 டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்போது 10ங்கிற வேல்யூ ரேஷியோவில் முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி எஸ் வந்து சேம் இந்த ஸ்பீடில் 254 இதில் 250 மீட்டர் என்னன்னா இப்போது 25 × 10 தானே 250 மீட்டர். அப்போ 24 × 10 எவ்வளோ? அதாவது ஆர் வந்து 250 மீட்டர் ஓடக்கூடிய டைமில் எஸ்னால் 240 மீட்டர் தான் ஓட முடியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆர் பீட்ஸ் எஸ் பை 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட் எஸ் ஓடுற ஸ்பீடு, எஸ்ஸோட ஸ்பீடு. அப்படி பண்ணால் என்ன டிஸ்டன்ஸ் வருமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதில் வந்து எஸ் வந்து தோத்துட்டாங்க. அப்போது இந்த 2 × VB தான் இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன? 10. அப்போது
வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் பி ஸ்பீட் ஆஃப் எஸ் வந்து என்னது இந்த இடத்துல 5 மீட்டர் per second தான் ஆன்சர். ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் விட்டோமோ அதெல்லாம் பார்த்துருவோம். 2 runners A and B start simultaneously from same point. ஒரு சர்க்குலர் பார்த்துருக்கு. இந்த பாயிண்ட் ஓல இருந்து 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரே டைரக்ஷனில் தான் ஓடுறாங்க. மொத்த சர்க்குலர் ட்ராக்கோட இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸு 840 மீட்டர், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஓடுறாங்க. ஸ்பீட் இஸ் ஏவோட ஸ்பீடு 7 மீட்டர் per second, பியோட ஸ்பீடு 5 மீட்டர் per second. சேம் டைரக்ஷனில் ஓடும்போது 2 பேர்த்தோட ஸ்பீடும் என்ன டிஃப்ரென்ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் எடுத்துக்கணும். ஸோ 7 - 5 2 மீட்டர் per second. At what distance from the starting point in the clockwise direction after how many complete rounds by A does A meet with B again the first time? ஸ்பீடு வந்து 2 மீட்டர் per second. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, at what distance from the starting point in the clockwise direction after how many complete rounds by A does A meet with B again the first time? இப்போ 2 பேரும் ஒன்றா ஓட ஆரம்பிச்சு 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணும்போது ஏ எவ்வளோ ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போது 2 செகண்ட்ஸா 2 மீட்டர் per second, அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. 840 மீட்டர் டிவைடட் பை 2 எவ்வளோ 420 செகண்ட்ஸு. ஆஃப்டர் 420 செகண்ட்ஸ் 2 பேரும் செகண்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 440 செகண்ட்ஸில் ஏ எவ்வளோ தூரம் ஓடிருப்பாங்க, ஏவோட ஸ்பீடு 7 மீட்டர் per second. அப்போது 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0, இவ்வளோ தூரம் 420 × 7 இவ்வளோ தூரம் ஓடிருப்பாங்க. இது எவ்வளோ ரவுண்டு, ஏன்னா ஒரு ரவுண்டு வந்து 840. அப்போது 7/2 7/2னா 3.5 ரவுண்ட்ஸு. 3.5 ரவுண்ட்ஸ்னால் 3 ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது 2 கிடையாது. அப்புறம் ஹாஃப் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஹாஃப் ரவுண்டுங்கிறது என்ன, 840ல் ஹாஃப் வந்து 420 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். Marked price of a chair was 19,200. Yes, the shopkeeper was offering it for discount 20%. Further bargaining agreed to offer a successive discount. Finally sold the chair for 13,824. செகண்ட் டிஸ்கவுண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 19,200, அதில் ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, x/100ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவல் டு 13,824. இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஃபைவ் வருது, 5 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 192 டிவைட் பண்ணிடுவோம். 192 ஓகே, 8ஆல் டிவைட் பண்ணுவோம் 24. இப்போது இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன, 90/100. 90/100ங்கும் போது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா தான் 90/100 வரும். Rohan has 1612 with him. He divided among his sons Piyush and Amit. 2 பேர்த்தையும் 8% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, பியூஸும் அமித்தும் 13 வருஷம். பியூஸ் வந்து 12 வருஷம் கழிச்சு, அமித் வந்து 13 வருஷம் கழிச்சு அவங்களோட அமௌண்ட்டு சேம் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது எவ்வளோ ரோஹன் வந்து ஃபியூஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபியூஸ் வந்து 12 வருஷம் கழித்து வர அமௌண்ட்டு ஈக்குவல் டு அமிட்டு 13 வருஷம் கழித்து வர அமௌண்ட்டுன்னா கண்டிப்பாக ஃபியூஸுக்கு தான் நிறையா இது போயிருக்கும். 1612ல் ஃபியூஸுக்கு தான் நிறைய ஷேர் போயிருக்கும், பாதிக்கும் அதிகமாக இருக்க ஷேர். அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும், இதில் பாதி எவ்வளோ, 806. 806க்கு மேலே தான் ஃபியூஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் ரெண்டுமே கிடையாது. இப்போது இந்த இடத்துல 12 வருஷமாக இப்போ ஃபியூஸ்க்கு கொடுத்தது எக்ஸ்ன்னு வச்சுப்போம்.
1 + r by 100, rங்கிறது இந்த இடத்துல 8 whole power 12 equal to 1612 minus x 1 + 8 by 100 power 13. இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல 1 இருக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 108 by 100 வருமா, 1 + 8 by 100ங்கிறது 108 by 100 வரும். அப்போது இந்த இடத்துல 108 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 100x is equal to 1612 into 108 minus 108x. இது அந்த சைடு போச்சுன்னா 208x is equal to 1612 into 108. இப்போ 208 இருக்கா, இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 4ஆல் கேன்சல் பண்ணுவோம். எவ்வளோ? 52 403 26. மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணுவோம். 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 13 வருது. 4ஆல் கேன்சல் பண்ண முடியாது இந்த இடத்துல. இதை வேணால் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 27 வரும். 27 வரும். 13ஆல் கேன்சல் பண்ணோம்னா 31. ஸோ x is equal to 31 into 27. 31 into 27ங்கிறது என்ன? யூனிட் டிஜிட் 7 தான் வரும். ஆப்ஷன் சி. ஓகே, எல்லா சம்ஸும் போட்டுட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தி தான். இந்த டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் லென்த்தி, டைம் அதிகமாக எடுக்கும் தான். இதில் ஒரு 16-17 போட்டாலே ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.